இந்த தாய் காளியம்மன் பண்டாபருசந்துல் என்ற இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறேன். எனக்கு கிடைக்கும் நேரம் அப்போதெல்லாம் போய் அவரை தரிசித்துவிட்டு வருவேன். ஆனால் இப்போதுதான் வேறு இடம் மாறி இருப்பதால் அவரை அடிக்கடி பார்க்க முடியவில்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி வந்து தரிசனம் கொடுக்கிறார்கள். இவரை பார்க்க 2 முறை சென்றேன். ஆனால் 6:30 மணிக்கு சாயந்தரம்தான் கதவு திறப்பார்கள் என்று சொன்னதால் நான் திரும்பவும் வீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் என் கடைசி பஸ் 8:30 மணிக்கு, அதுக்கு முன்னாடி 7:45. இந்த 2 பஸ்ஸையும் விட்டால் எனக்கு வேறு பஸ் கிடையாது. இந்த இடத்திலிருந்து என் இடத்துக்கு செல்வதற்கு ட்ரெயின் ஏற வேண்டும். ட்ரெயின் ஏறி அது 1 மணி நேரத்துக்கு மேல் பிடிக்கும். அதன் பிறகு இன்னொரு இடத்திலிருந்து இந்த பஸ்ஸை பிடிக்க வேண்டும். அதனால் அவசரமாக ஓட முடியாது என்று 2 தடவை போக முடியாமல் திரும்பிவிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பிரார்த்தனை இருந்தது. என் மகனின் பொருட்டு அவர் எனக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினார். அதனால் 2 பால் வாங்கி கொடுக்கிறேன், பால் பாத்தல் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். ஆனால் கோயில் திறக்காமல் என்னால் கொடுக்க முடியவில்லை. அதனால் அன்று கோயில் திறந்து இருந்தது. சாயந்தரம் 5:30 மணிக்கே திறந்து இருந்தது. பால் பாத்தல்களை வாங்கி கொண்டு அங்கே சென்று வைத்தேன். அவரிடம் பிரார்த்தனை செய்தேன். ஆனால் திரை மட்டும் விலகவே இல்லை. நானும் காத்து கொண்டே இருந்தேன். மணி 5:30, 5:45, 6. அப்போது ஒரு பெண் வந்து ஐயரிடம் கேட்டாள், எப்போது சாமி தரிசனம் செய்யலாம் என்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், மணி 6:30 பார்க்கலாம் என்று. ஆனால் இப்போது மணி 6:10, 6:20, 6:30. அப்போவும் திரை விலகவில்லை. நானும் இன்னொரு பெண்ணும் காத்து கொண்டே இருந்தோம். அப்போது அந்த பெண் என்னிடம், ஆண்டி, இந்த சாமி எப்போ திறப்பார்கள் என்று கேட்டாள். அப்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் 6:30 மணிக்கு திறப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன். அவளும் காத்து கொண்டே இருந்தாள். நிறைய பேர் வர வர கூட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது. அப்போது அவள் சொன்னாள், அப்பாவை காரில் உட்கார வைத்துவிட்டு வந்திருக்கிறேன், என்ன சொல்வாரோ தெரியவில்லை என்று நானும் சொன்னேன். நானும் இன்னொரு இடத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், நம்மை காக்க வைத்து கொண்டிருக்கிறார் தாயார் என்று. அப்போதுதான் நான் திரும்பவும் சொன்னேன், இந்த தாய் வேண்டுமென்றே கொஞ்சம் காக்க வேண்டும் என்று வைக்கிறார் போலே. ஏனென்றால் 2 தடவை நான் வந்துவிட்டு போய்விட்டேன் அவரை தரிசிக்காமல். பிறகு அந்த பெண்ணும் சிரித்தாள். அதன் பிறகு 6:45க்கு திரை விலகும் என்று பார்த்து கொண்டு இருந்தோம். எல்லாம் உள்ளே தீபங்கள் ஏற்றப்பட்டு திரை விலகுமா என்று காத்து கொண்டே இருந்தோம். 2 நிமிடம், 3 நிமிடம், 4 நிமிடம். ஆட்கள் உள்ளே போயும் வெளியே வந்தே கொண்டே இருந்தார்கள். ஆனால் திரை ரொம்ப மெதுவாகத்தான் விளக்கினார்கள். அப்போது தாயார் சிவப்பு நிற பல்ப் அதில் காட்சி கொடுத்தார். அவ்வளவு சந்தோஷமாக, திருப்தியாக இருந்தது. தாயாரை பார்த்து கொண்டே இருந்தேன். தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்கள் தரிசனம் கிடைத்தது. பிறகு அன்று கொடியேற்றம் திருவிழா. அதனால்
கொடியேற்றத்துக்கு எல்லாம் செய்து கொண்டு ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டு காப்பு கட்டினார்கள் அம்மன் கையில், பிறகு சூலத்தில், பிறகு இன்னொரு அம்மன் கையில். அதை யாவையும் தரிசித்துவிட்டு பிறகு கிளம்பி விட்டேன். அப்போது நேரம் 7 மணி ஆகிவிட்டதே. எப்படி நான் ரயிலை பிடித்து பஸ்ஸை பிடிப்பது என்ற யோசனையில் அம்மன் கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையுடன் அம்மனை வேண்டிக்கொண்டே ஓடினேன். நான் ரயிலில் ஏறி செல்லும் வரை 7:40 ஆகிவிட்டது. என் பெண்ணோ என்னை கூப்பிட்டு கொண்டு இருந்தாள். நீ வருகிறாயா? எத்தனை மணிக்கு வர்ற என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது நான் சொன்னேன், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நீ ஏற முடிந்தால் நீ ஏறி சென்று விடு, நான் அடுத்ததில் பிடித்து கொண்டு வருகிறேன் என்று. ஆனால் அவள் என்ன சொன்னாள்? நான் கீழே நிற்கிறேன், வந்து விடு என்று சொன்னாள். அதனால் நான் அங்கே சேரும் நேரம் 7:40, 7:41. ஓடினேன். திரும்பவும் பாலத்தில் ஏறினேன், இறங்கினேன், ஓடினேன். 7:45 ஆகிவிட்டது. ஆனால் பஸ் அங்கே நின்றது. சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறி ஸ்கேன் செய்துவிட்டு உள்ளே போய் அமர்ந்தேன். எனக்காக என் பெண் முன்னே கொஞ்சம் நேரம் காத்து கொண்டிருந்து அப்போதுதான் பஸ்ஸை ஏறியிருக்கிறாள். நான் ஏறி உட்கார்ந்தவுடனே பஸ் கிளம்பிவிட்டது. என் தாயின் திருவிளையாடலை நினைத்து பூரித்து போனேன். தாயே, நன்றி தாயே, நன்றி தாயே, நன்றி தாயே. எனக்கு அடிக்கடி உங்கள் தரிசனம் கிடைக்க வேண்டும் தாயே. இன்னும் நிறைய பேர்களுக்கு உங்கள் தரிசனம் கிடைக்க வேண்டும் தாயே. உங்கள் அருளை எல்லோருக்கும் பொழிவீர்களாக என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி.